Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sun Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் எஸ்எம்சி பேஸ்ட் அனலிசிஸ் பண்ணி எந்த இடத்துல பை இருக்குது எந்த இடத்துல செல் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி இந்த யூடியூப் சேனலை கடந்த 2.5 இயர்ஸாக வந்து நம்ம அப்லோடு வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதுதான் வந்து ப்ராஃபிட் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கெயின் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளோட எஸ்எம்சி ஆஃப்லைன் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் கொடுக்குறேன். அதை பற்றி அந்த ஆஃப்லைன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம செட்டப் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் நம்ம ஆல்ரெடி படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த நியூ ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நம்ம ஃப்ரீயாக சொல்லித்தர போகிறோம். ஸோ இது வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அக்டோபர்லேருந்து நம்ம ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து எஸ்எம்சி ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் என்ன இருக்கும் அப்படின்றத பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து லான்ச் பண்ணுறேன். ஸோ எஸ்எம்சியில் பேசிக் டு அட்வான்ஸ் வந்து இருக்கும், ஐசிடி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ட்ராடே செட்டப், அப்புறமா நம்ம ஒரு 1:6 செட்டப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேலே நிறைய லிக்விடிட்டி மாடல்ஸ் வந்து நம்ம இன்ட்ரொடக்ஷன் வந்து பண்ண போகிறோம். இதில் வால்யூம் ப்ரொஃபைல்ஸ் அண்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நமக்கு இந்த ஆர்டர் ஃப்ளோஸ் இதெல்லாம் வந்து நம்ம எடுப்போம். பட் அது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. அது ரெண்டுமே கன்ஃபர்மேஷனுக்கு பார்ப்போம். நம்மளோட முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஸ்ட்ரக்சரை ரீட் பண்ணாலே எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஸ்ட்ரக்சரை ரீட் பண்ணி மார்க்கெட் என்ன நடக்கிறதுக்கு போகிறான், என்ன நடப்பான் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸாகவே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு பெட்டர். ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்கு ஆர்டர் ஃப்ளோவும் வால்யூம் ப்ரொஃபைலும் இதெல்லாமே யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் வந்து பண்ணுவோம். அப்புறம் லிக்விடிட்டி செட்டப்ஸ், ஐசிடி இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ளே கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம லான்ச் வந்து பண்ண போகிறோம். கம்மிங் அக்டோபரில் வந்து இது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் வர ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஆஃபர் வந்து நம்ம வந்து போட்டிருக்கதா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் டீட்டெயில் வந்து நான் அப்லோட் வந்து பண்ணுறேன் யூடியூப்பில். ஓகேங்களா? சரி, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூரோஎஸ்டி அண்ட் கோல்டு வந்து பார்த்துடலாம். ஸோ யூரோஎஸ்டி ஆல்ரெடி நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தது தான். மார்க்கெட் இப்போ இருக்கிற மூமெண்ட்டுக்கு என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து மறுபடியும் ஒரு டைம் வந்து பார்த்துடலாம். சரி, ட்ரெண்டை எகெயின் ஃபஸ்ட்டில் இருந்து கொண்டு வரலாம். டெய்லி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பிஓஎஸ் வந்து பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததும் மார்க்கெட் வந்து பிஓஎஸ் வந்து பண்ணிட்டான். பிஓஎஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சோச் வந்து மேக் பண்ணியிருக்கான். இது ட்ரெண்டு வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இதோட ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இது சோச் கிடையாது, இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் பை போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துலேருந்து பை எல்லாம் ட்ரை பண்ணோம். இங்கே போன பைக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு கீழே இருந்து ஒரு டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் எகன் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல இருந்தெல்லாம் 1:58 கிட்ட இந்த இடத்துல ட்ரேடெல்லாம் நம்ம பிடிச்சிருந்தோம். அது எல்லா டேட்டாவும் யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் புதுசுனா ஒன்ஸ் போய் பார்த்துருங்க, எல்லா வீடியோவும் பாருங்கள், எல்லாமே டேட்டா வந்து யூடியூப்பில் இருக்குது. அப்படி நம்ம இந்த இடத்துலேருந்து செல் வந்து ட்ரை பண்ணோம். ஓகே, கீழே ஒரு டிமாண்ட்லேருந்து பை பண்ணலான்னு பிளான் பண்ணோம். பட் அந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நம்ம என்ட்ரி போனோமான்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி போகலை, லாஸ் பண்ணலை. பட் மேலே இருந்து 1:50 1:58 நம்ம வந்து ட்ரேட் வந்து பண்ணியிருந்தோம். இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுறான்னா இங்கே சோர்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு இந்த இடத்துல ஒரு பிஓஎஸ் வந்து பண்ணுறான். இந்த பிஓஎஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு டிமாண்ட்லேருந்து நடக்குது. இந்த டிமாண்டில் நடந்தனால இந்த ஜோன் நமக்கு ஃப்ளிப்பாக வருமானு பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் நமக்கு இந்த டிமாண்டே வந்து ட்ரெண்டுக்கு எகேன்ஸ்டான டிமாண்ட். பட் இன்டியூஸ்மெண்ட்டோட பார்க்கும்போது இந்த டிமாண்ட்லேருந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருந்ததுனால நான் சொன்னேன் இது ட்ரெண்டுக்கு எகேன்ஸ்டான டிமாண்ட் அப்படின்றனால இந்த ஜோன் ஃப்ளிப்பாக வராது. ஓகேங்களா? அப்போது இங்கே இருக்கக்கூடிய சப்ளை ஃபெயில் ஆகவும் சான்ஸ் இருக்குது. பட் இதுவும் ஒரு சப்ளை தானே. இந்த சப்ளைக்கு நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மார்க்கெட் இதுக்கு ரியாக்ட் பண்ணி இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய சப்ளைக்கு போக சான்ஸ் இருக்குது. ஒரு பாயிண்ட்டு, மார்க்கெட் இந்த டிமாண்ட் வரைக்கும் வருவானான்னு பார்த்தீங்கன்னா அது நமக்கு டவுட் தான். ஓகேங்களா? அது சான்ஸ்ன்றது ரொம்ப கம்மி. ஆனால் இருந்தாலும் இந்த சப்ளையில் என்ட்ரி வந்து எடுக்கலாம். ஏன்னா
நமக்கு இந்த டிமாண்டுக்கு போகிறோன்னா இல்லையோ நமக்கு பிரேக் ஈவன்ற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல கொடுத்துருவான். அப்போ நம்ம என்ட்ரி எடுத்தாலும் திடீர்னு மார்க்கெட் மேலேயே போயிட்டாலும் நமக்கு லாஸ் ஆக சான்ஸ் வந்து இல்லை. ஓகேங்களா? அதனால இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி வந்து எடுக்கலாம். செல்லுக்கான ஒரு என்ட்ரி வந்து எடுக்கலாம். இங்கே எடுக்கக்கூடிய என்ட்ரி இந்த டிமாண்டில் ஹோல்டு பண்ணலாம். வந்தால் டிபி, போச்சுன்னா 0 லாஸாக இருக்கணும். இதுதான் வந்து பிளான். ஓகேங்களா? நம்மளோட ஆக்சுவலான என்ட்ரி இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளைல இருந்து தான் நமக்கு இருக்குது. இந்த சப்ளைலையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக இந்த சப்ளைலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செல் வந்து ட்ரை பண்ண போகிறோம். இந்த சப்ளைல செல் வந்து ட்ரை பண்ண போகிறோம். பட் இதில் ஹெவி கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஏன்னா இது டிசிஷனலாக இருக்குது. ஓகேங்களா? சரி, டிசிஷனலாக இருக்குது அண்ட் இன்டிஸ்மெண்ட் வந்து பக்காவாக இல்லை. ஸோ இது ஃபெயில் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இருந்தாலும் நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். இப்போ கன்ஃபர்மேஷன் டெய்லியிலேருந்து 4 ஹவர் போகிறோம். 4 ஹவரில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட்ஸ் வந்து பக்கா ரீஃபண்ட்மெண்ட் வந்து இருக்குது. இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு சினாரியோ என்ன இருக்குன்றதை நம்ம 15 மினிட்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரீஃபண்ட்மெண்ட்டோட சினாரியோ நமக்கு பெட்டராக இல்லை. ஸோ இதிலேருந்தே நமக்கு தெரிஞ்சிருச்சு இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை ஃபெயில் ஆக சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதிகமானா கொஞ்சம் ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு 50%, ஃபெயில் ஆகிறதுக்கு ஒரு 50%, அப்படி இல்லாமல் ஒர்க் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு 30%, ஃபெயில் ஆகிறதுக்கு ஒரு 70% அப்படி வந்து இருக்குது. ஓகேங்களா? அப்போது நமக்கு இந்த இடத்துல ஃபெயில் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. திடீர்னு ஒர்க்கும் ஆகலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளையில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறது பெட்டர். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த சப்ளை நமக்கு டெய்லி போய் பார்க்கும்போது இது ஒரு 50% பாடி கேண்டில் 50% ரேஞ்சுக்கு போக சான்சஸ் இருக்குது. அப்போது இப்போது இங்கேருந்து மிட்டிகேட் பண்ணிட்டு வரோம். ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணாமல் வரோம். அப்போது மார்க்கெட்டோட அடுத்த என்னவா இருக்கணும்னா மேலே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணுறதுக்காக மார்க்கெட் மேலே போக சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் பார்க்க தான் இப்படி இருக்குது, திடீர்னு மேலே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்போ எங்கேருந்து பை போவான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டில் இருந்து பை வந்து போவான். ஓகே, இப்போது இதுக்கு கீழே ஏதாவது வேறு டிமாண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வேறு டிமாண்டு வந்து இல்லை. இந்த டிமாண்டுக்கு ப்ராப்பர் இன்டியூஸ்மெண்ட் இல்லாதனால இந்த டிமாண்ட் ஃபெயில் ஆகவும் சான்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே இருக்கக்கூடிய சப்ளை ஒர்க்காக சான்சஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. அப்போது மார்க்கெட் மேலே போயிடலாம். அப்போ மேலே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிமாண்டை கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மேலே போகலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? புரிஞ்சுக்குங்க. இந்த டிமாண்ட் கண்ட்ரோல் எடுத்து மேலே போகலாம் அப்படின்றதுக்கு நான் டிமாண்டை வந்து இப்போ வேலிடேஷன் பண்ண போகிறேன். இப்போ இந்த டிமாண்டுக்கு ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாதனால இதை வந்து நம்ம விட்டுறோம். இது சான்சஸ் கம்மி தான். ஓகேங்களா? வேறு எங்கே டிமாண்ட் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போது 4 ஹவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குது. ரைட்டா? அப்போது இந்த 2 டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து மேலே போக சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் இதை என்ன பண்ணுவான்னா டோட்டல் லிக்விடிட்டியாக மார்க்கெட் வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டு இன்கேஸ் இப்படியே இருந்து கீழே வரான்னா இங்கேருந்து மார்க்கெட் மேலே போக சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இன்கேஸ் மார்க்கெட் மேலே போயிட்டான்னா நம்ம இங்கே இருந்து செல் ட்ரை பண்ணுறோம், அது இந்த டிமாண்ட் வரைக்கும் செல் வந்து ட்ரை பண்ண போகிறோம். இதுதான் வந்து மூமெண்ட். இந்த டிமாண்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம மார்க்கெட் இந்த சப்ளைக்கு போவான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் பார்த்து இந்த இடத்துல நம்ம பை வந்து எடுக்க போகிறோம். இங்கே பை எடுக்கிறது செகண்டரி, இதை விட்டுருங்க. மார்க்கெட் இன்னும் வரல. இப்போ மார்க்கெட் எங்கே இருக்கான்றதை பாருங்கள், இந்த இடத்துல இருக்கான். இப்போ இதை மட்டும் பேசுவோம். இது வரும்போது அதுக்கு நான் அப்டேட் வந்து பண்ணுறேன். இப்போ இங்கே இருக்கான். ஓகேங்களா? டெய்லியோட சப்ளையில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டான். நமக்கு மார்க்கெட் செல்லாக சான்சஸ் வந்து இருக்குது. 4 ஹவர் வந்து போகிறோம், ஏன்னா மிட்டிகேட் பண்ணிட்டான்ல, அதனால் 4 ஹவருக்கு வரோம். ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட் பண்ணலை. நமக்கு இப்போ கன்ஃபர்மேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோவில் தான் கன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த லோ எடுத்தால் மார்க்கெட் செல் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அது எவ்வளோ தூரம் செல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸ் கொடுத்து மார்க்கெட் இந்த டிமாண்ட் வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போது மார்க்கெட் இந்த சோர்ஸ் கொடுக்காமலே அகெயின் இன்னும் மேலே போகலாம். அப்படி மேலே போனோன்னா மேலே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டும் இந்த ரீஃபண்ட்மெண்ட்டும் பாருங்கள், இதில் கன்ஃபர்மேஷன் 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறானான்னு பாருங்கள். அப்படி கன்ஃபர்மேஷன் கொடுத்தா இந்த இடத்துல செல் பண்ணுறீங்க, நேராக கொண்டு போய் இந்த டிமாண்டில் டிபியை செட் பண்ணுறீங்க. ரைட்டா?
அப்போ இந்த இடத்துல செல் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து செட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த டாட் லைன் இருக்குது பாருங்கள், இதை தொட்டுட்டும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரீஃபர்மெண்ட் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால இப்போதைக்கு என்னோடய ஒப்பீனியன் செல் பார்க்காதீங்க. இதுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்து, பர்ஃபெக்டான கன்ஃபர்மேஷன் எடுத்து மேலேருந்து செல் வந்து இந்த டிமாண்ட் வரைக்கும் பண்ண போகிறோம். இதுதான் வந்து பிளான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த பிளான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் இருந்து மேலே இருக்கக்கூடிய சப்ளைக்கு மார்க்கெட் போகணும். இதுதான் நெக்ஸ்ட் பிளான். அது மார்க்கெட் வரட்டும், அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். சரி, இது பிளான் 1. பிளான் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை இது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா, இந்த இடத்துலேருந்து ஆல்ரெடி சொன்னது தான், இந்த இடத்துல ஃபெயில் ஆகிடுச்சுன்னா ஃப்ளிப்பை எடுங்க. ஃப்ளிப்பை எடுத்து அடுத்த மார்க்கெட் எங்கே டார்கெட் பண்ண போகிறோம், மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைக்கு மூவ் ஆகும். அப்போது இங்கே பை பண்ணி சப்ளை வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்கள். ரைட்டா? அப்போது இந்த டிமாண்ட் டெய்லியாக இருக்கும். கன்ஃபர்மேஷன் 15 மினிட்ஸில் பார்த்து 15 மினிட்ஸில் பை பண்ணுங்கள். அப்போது இதுலேருந்து ஈஸியாக வந்து நம்மளால் 1:25 1:30 இந்த மூமெண்ட்டுக்குள்ளே பிடிக்கலாம். ரைட்டா? அப்படி வந்து இந்த இடத்துல பிடிச்சிருங்க. ஃப்ளிப் ஆகிடுச்சு அப்படின்னா கன்ஃபர்மேஷன் கொடுத்தா செல் பண்ணுங்கள். ஓகேங்களா? லாஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளோட ரூல் படி லாஸ் ஆகணும். இவ்வளோ தான் நம்ம லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த லாஸு நம்மளோட ட்ரேடிங்கோட அக்கௌண்ட்டை எஃபெக்ட் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி லாஸ் மட்டும் தான் செட் பண்ணோம். பட் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ வேணாலும் பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இதுதான் வந்து நம்மளோட EURUSDயோட நெக்ஸ்ட்டு மூமெண்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து 4 ஹவரில் எக்ஸ்ட்ரீமுக்கு வருவான், எக்ஸ்ட்ரீம்லேருந்து செல் ஆவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், ஃபைனலாக எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டான். ரைட், இங்கே நமக்கு ஒரு சப்ளை இருக்குது. 4 ஹவர் 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் ரீஃபைன்மெண்ட் வந்து செக் பண்ணிங்க. நமக்கு இங்கே ரீஃபைன்மெண்ட் இருக்கா, இல்லை. எந்த இடத்துல ரீஃபைன்மெண்ட் இருக்குது, இது பர்ஃபெக்ட் ரீஃபைன்மெண்ட் கிடையாது. இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்குது. ரைட், 4 ஹவர் 15 மினிட்ஸ். ஓகே, ரெண்டு ரீஃபைன்மெண்ட் வந்து நமக்கு இருக்குது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு இதுலேயும் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்க சொன்னோம், மேலே இருக்கிறதுலையும் கன்ஃபர்மேஷன் பார்க்க சொன்னோம். மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல மார்க்கெட் வந்து மிட்டிகேட் வந்து பண்ணுறான். இந்த இடத்துல மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணுறான். நம்ம என்ன பண்ணலாம், 5 மினிட் வந்து போகலாம். 5 மினிட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், செல் வந்து ட்ரை பண்ணுறோம். ஓகே, இப்போது இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணுறான், கட் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல நமக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கான். இப்போ நம்ம எங்கே இருந்து செல் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ப்ளைனாக எடுக்கக்கூடாது, நான் சொல்கிறேன். இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஓகே, 2 சப்ளையும் இருக்குது. இதில் பர்ஃபெக்டான சப்ளை எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே இருக்கிறது தான். நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கே தெரியும், இதுதான் பர்ஃபெக்டான சப்ளை, இதுவும் சப்ளை தான். ஓகேங்களா? இதில் நம்ம என்ன பண்ணுறோம், செல் வந்து ட்ரை பண்ணுறோம். மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இந்த இடத்துல கரெக்டாக இங்கே டேப் பண்ணிவிட்டு நமக்கு மார்க்கெட் போய் பிரேக் ஈவன் வந்து கொடுக்குறான். ஓகேங்களா? இந்த இடத்துல மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், நமக்கு டேப் பண்ணிவிட்டு கீழே வந்து போகிறான். நமக்கு எக்ஸ்ட்ரீம் அப்படின்ற ஒரு சப்ளை வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல என்ட்ரி போயிருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், பிரேக் ஈவன் வந்து எடுத்திருப்போம். நமக்கு எந்த ஒரு லாஸும் இருந்திருக்காது. ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல நமக்கு எக்ஸ்ட்ரீம் அவைலபிளாக இருக்குது. மார்க்கெட் ஃபுல்லாக இந்த இடத்துல டேப் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் கீழே வந்து போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக இந்த இடத்துல என்ட்ரி போகக்கூடாது. நம்ம இன்னொரு கன்ஃபர்மேஷனை மேக் பண்ணணும். இந்த இடத்துல இப்போ 5 மினிட்ல இருக்கோம், 1 மினிட்டுக்கு போகிறோம். 1 மினிட்ல நமக்கு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு பிரேக், இது ஜஸ்ட் ஒரு கன்சல்டேஷன், இது அடுத்த பிரேக். மார்க்கெட் வந்து சப்ளைவை பிரேக் பண்ணிட்டான் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லாமல்.
ஓகேங்களா? மறுபடியும் பாருங்கள், 5 மினிட்ல நம்ம இருக்கோம். 5 மினிட்ல இங்கே இருக்கக்கூடிய சப்ளை மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு பக்கா இன்டிஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு இங்கே மிட்டிகேட் பண்ணிட்டு திடீர்னு கீழே போயிட்டான். இவ்வளோ தூரம் கீழே போயிட்டான். கீழே போயிட்டு எகெயின் மேலே வரான் அப்படின்னா டேரெக்டாக என்ட்ரி போட்டுறக்கூடாது எப்பயுமே. நீங்கள் கண்டினியூஸாக நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல டைரெக்டாக போயிடக்கூடாது. இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்க சொல்லுவேன். இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்த்தா இந்த இடத்துல நமக்கு ஒர்க் ஆகலை. அப்படி இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும் ப்ரோ. ஆனால் இந்த இடத்துல நமக்கு இப்படி ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும், என்ட்ரியே ட்ரிகர் ஆகாமல் கீழே போயிடுவான் அப்படின்னு நிறைய பேர் இந்த இதை வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டான என்ட்ரி இந்த இடத்துல கொடுக்குறான்னா உங்களுக்கு என்ட்ரி எப்படியுமே ட்ரிகர் பண்ணிடுவான். அப்படி கரெக்டான என்ட்ரி சோச்சஸ் வந்து கொடுக்கல, அடுத்த கன்ஃபர்மேஷனில் சோச் கொடுக்கலன்னா மார்க்கெட் மேலே போயிடுவான். ஓகேங்களா? இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இந்த இடத்துல ஒரு ரீஃபைன்மெண்ட்டு இருக்குது. ஓகேங்களா? இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இது பர்ஃபெக்ட் ரீஃபைன்மெண்ட் இல்லை, இருந்தாலும் எடுப்போம். இங்கே ஒரு ரீஃபைன்மெண்ட் வந்து இருக்குது. மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணுறான். நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மிட்டிகேட் பண்ணிவிட்டு சோச் கொடுக்கல, அடுத்ததும் சோச் கொடுக்கல. இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். இவ்வளோ தூரம் போயிட்டான். இப்போது 15 மினிட்ஸ் வாங்க, ஏன்னா ரீஃபைன்மெண்ட் 15 மினிட்ஸ் தானே. 15 மினிட்ஸில் நமக்கு என்ன பண்ணியிருக்கான், இதை ஃபெயில் பண்ணிட்டான். அப்போது இந்த லோ எடுத்தாலும் நம்ம என்ட்ரி வந்து போக மாட்டோம். ரைட்டா? ஏன்னா ஃபெயில் பண்ணிட்டான். இந்த இடத்துல இதோட ஒர்க்கே முடிஞ்சிருச்சு. அப்போ இதுவும் நமக்கு ஃபெயில். அப்போ 2 சப்ளைவும் நம்ம கொடுத்த 2 சப்ளைவும் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கொடுக்காமலே ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ட்ரி போயிருப்போமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி போயிருக்க மாட்டோம். ஓகேங்களா? என்ட்ரியும் போகலை. ரைட்டா? சரி, இப்போது இந்த இடத்துல இங்கே ஒரு சப்ளை வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த சப்ளை ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட லோவர் டைம் ஃப்ரேம் போவோம், 15 மினிட்ஸ் போவோம். 15 மினிட்ஸில் நமக்கு எங்கே மூமெண்ட் இருக்குது, இங்கே தானே நமக்கு கரெக்டான ஆர்டர் பஞ்ச் ஆகிருக்கு. அப்போது இவ்வளோ தூரம் போக மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணும். ஸோ இதே தான் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு சொன்ன மார்க்கெட். அதை நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். மார்க்கெட் வந்து இதில் ஒர்க் ஆகட்டும், அப்டேட் வந்து பண்ணிடுறேன். இது சோச் கொடுக்குறான் அப்படின்னா 4 ஹவர் சப்ளை இருக்குது. 4 சப்ளை மிட்டிகேட் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸில் இது சோச் கொடுக்குறான்னா மார்க்கெட் செல்லுக்கு திரும்பும். பட் ரெக்கவரி கரெக்டாக இல்லை. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரெக்கவரி கரெக்டாக இல்லாதனால பையர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அப்போ நம்ம பை பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளையில் இருந்து நம்ம பை பண்ணக்கூடாது. பைன்னு இருந்தாலும் பை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து போயிட்டுருக்கான். ஓகேங்களா? சரி, மார்க்கெட் ஆர்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளையில் ஆர்டர் இருக்குது. இதை தொட்ட உடனே நமக்கு சோச் கொடுக்குறான், பர்ஃபெக்டாக சோச் கொடுக்குறான் அப்படின்னா தாராளமாக இங்கேருந்து செல் வந்து பண்ணலாம். செல்லு வந்து என்ன டைம் ஃப்ரேமில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் 5 மினிட்லேருந்து நம்ம செல் பண்ணலாம். ஓகேங்களா? சோச் வந்து பார்த்துட்டு 5 மினிட்ஸில் செல் பண்ணலாம். 15 மினிட்ஸில் இருந்துட்டு இந்த ஜோனுக்கு வந்ததுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய ஜோனுக்கு வந்ததுக்கப்புறம் 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ல நமக்கு பர்ஃபெக்ட் சோச் கிடச்சிருச்சான்னு பார்த்துட்டு இங்கேருந்து செல் பண்ணுறோம். சரி, எவ்வளோ தூரம் செல் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக இங்கே இருக்கக்கூடிய இந்த லோ வரைக்குமே செல் வந்து பண்ணலாம். இந்த லோ வரைக்கும் செல் பண்ணலாம். பட் என்னோட ஒப்பீனியன் டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு போனால் இந்த லோவை தாண்டி எந்த டிமாண்டுமே இல்லை. இங்கே ஒரு லோ இருக்குது, இதை அடிச்சுட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு போவான், இந்த டிமாண்டுக்கு போவான். பட் இது கோல்டு அப்படின்றனால திடீர்னு எவனா ஒருத்தர் குண்டை போட்டு விட்டான்னு வைங்களேன், வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரியில் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் மார்க்கெட். அதனால் நம்ம கோல்டில் மட்டும் அப்படி ஒரு டெக்னிக்கலாகவே நம்ம போகக்கூடாது, ஃபண்டமெண்டலாகவும் நம்ம இருக்கணும். அது இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே செல் பண்ணுறோம் அப்படின்னா டைரெக்டாக இந்த லோ வரைக்கும் அடிச்சிருங்க போதும். ஓகேங்களா? திடீர்னு ஏதாவது பாம்பு போட்டான்னு வச்சுங்களேன், டக்குன்னு ரியாக்ட் பண்ணிவிடும் மார்க்கெட். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ என்ன சொல்கிறது, இப்போ வெடிகுண்டவே பொம்மை மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. அதனால் வடிவேல் சொல்கிற மாதிரி
வெடிகுண்டை விளையாட்டு பொருளாக மாற்றுற மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால திடீர்னு யாராவது குண்டை போட்டாங்கன்னா மார்க்கெட் போய் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்ம போட்டு வச்ச பிளான்லாம் போகும். குண்டு போடுறவன் சனி ஞாயிறாக பார்த்து தான் குண்டு போடுவான். சாட்டர்டே சண்டேஸில் தான் குண்டு போடுவான் மார்க்கெட் க்ளோஸாக இருக்கும்போது. அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா, என்ட்ரி போட்டிங்கன்னா பிரேக் ஈவனாக பண்ணி வச்சிடணும். இவ்வளோ தான். பிரேக் ஈவன் பண்ணி வச்சுட்டு விட்டுருங்க. மார்க்கெட்டு வந்து போகட்டும். ஒரு பெரிய கேப் அப் வந்தது. ஒரு பெரிய கேப் அப் வந்து மோஸ்ட்லி ஃபாரெக்ஸில் வந்து பெரிய கேப் அப்ஸை வந்து அவ்வளோவா வராது. அப்படி வருதுன்னா ரேராக தான் வரும். ஓகேங்களா? அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு பிரேக் ஈவன் வந்து ஹிட் ஆயிரும். ரைட்டா? நம்ம வந்து பேசலாம் அந்த மாதிரி. இந்த மாதிரி பிரேக் ஈவன் வந்து நான் கொடுத்து வச்சுருந்தேன். அந்த இடத்துல எஸ்எல் வச்சுருந்தேன். எஸ்எல்லை தாண்டி கேப் அப் விழுந்து மேலே போயிருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஆர்கியூ பண்ணால் கொடுத்துருவாங்க. ரைட்டா? அப்போது மேலே இருந்து 4 ஹவரில் இருந்து நம்ம இங்கேருந்து செல் பண்ணலாம். அதோட டிபி வந்து இந்த லோ வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். செல் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேம் 5 மினிட். ரைட்டா? அப்போது நமக்கு ப்ராஃபிட் ரொம்ப ஹியூஜாக தான் இருக்கும். ரைட்டா? இதுதான் வந்து நம்ம பிளான். பட் மார்க்கெட் இன்னொரு பிளான் போட்டு வச்சுருக்கான். டெய்லிக்கு போங்க. டெய்லியில் இந்த இடத்துல பிஓஎஸ் இருக்குது, இந்த இடத்துல பிஓஎஸ் இருக்குது. இந்த ரெண்டாவது பிஓஎஸில் தான் இப்போ நம்ம ட்ரேடு வந்து பண்ண போகிறோம் இந்த இடத்துல. ரைட்டா? இந்த ரெண்டாவது பிஓஎஸில் நமக்கு பர்ஃபெக்டான ஒரு சப்ளை இருக்கான்னு பாருங்கள். இன்டியூஸ்மெண்ட் இருக்குது, ஆனால் அந்த இன்டியூஸ்மெண்ட் இருந்து அந்த சப்ளை ஒர்க் ஆகலை. ஓகேங்களா? அப்போது அதுக்கு மேலே சப்ளை இருக்கான்னு பார்த்தா சப்ளை இல்லை. சப்ளை இல்லாமல் தான் மார்க்கெட் நேராக மேலே போயிட்டுருக்கான். பை ஆர்டரோட மேலே போயிட்டுருக்கான். அப்போது இந்த சப்ளைக்கு, அதாவது இந்த ஹைக்கு மேலே ரீசெண்டாக ஒரு சப்ளை இருக்குது. இந்த சப்ளை ஒர்க் ஆகிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த சப்ளை ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும்ல. ஓகேங்களா? ஒரு பாயிண்ட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ளைலேருந்து செல் இருக்குது. இன்னொரு பாயிண்ட்டு இதை ஃபெயில் பண்ணிவிட்டு இந்த சப்ளைக்கு போயிட்டு இந்த சப்ளைலேருந்து செல் ஆகலாம். 2 விஷயம் இருக்குது. ரைட்டா? அப்போது ரெண்டு விஷயம் இருக்குது. இந்த சப்ளை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இந்த ஹை சோச்சாக மாறிடும். பர்ஃபெக்டான ஐடியம் இருந்தும் சப்ளை ஃபெயில் ஆன மாதிரி. அப்போது இது சோச்சாக மாறுது அப்படின்னா இந்த சப்ளைவை சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே வந்து டிமாண்ட்லேருந்து மேலே போகும். ஃபஸ்ட் இது ஃபெயில் ஆகட்டும். நான் அதுக்கு அடுத்தது பிளானை வந்து டீட்டெயிலாக வந்து யூடியூப்பில் போடுறேன். டச்சில் இருங்க. அப்போது 2 விஷயந்தான். இந்த சப்ளையில் டைட் கன்ஃபர்மேஷனை பாருங்கள். இந்த சப்ளையில் டைட் கன்ஃபர்மேஷன் பாருங்கள். நம்மளோட நான் சொல்கிற அட்வைஸ் என்னன்னா, நீங்கள் எடுக்கிற சப்ளையில் பவர் இருந்தால் மட்டும் போதும். அதை எடுத்து நேராக வந்து டிபி அடிக்கணும்னு தேவையில்லை. ஓகேங்களா? பவர் இருந்தால் போதும். அந்த பவர் வந்து இப்படி ஒரு மூமெண்ட் கொடுத்தா போதும். இப்படி வந்துட்டு போனாலே போதும். நம்மளோட ஆர்டரை பிரேக் ஈவன் பண்ணி வச்சிடலாம். ஓகேங்களா? டிபி எடுக்க தேவையில்லை. பிரேக் ஈவன் வந்து பண்ணி வச்சிடலாம். இதுதான் மஸ்ட்டு. மார்க்கெட் டிபி போகுதோ எஸ்எல் போகுதோ, நமக்கு டிபி போனால் ப்ராஃபிட் வரணும், எஸ்எல் போனால் 0 லாஸாக இருக்கணும். இதுதான் நம்மளோட பிளான். இப்போ இது ஒர்க்கே ஆகாமல் போச்சுன்னு வைங்களேன், 0 லாஸாக இருக்கணும். அப்போ நம்ம போட்ட பிளான் ஒர்க் ஆகலை, சம்திங் மார்க்கெட் ஒரு பிளான் பண்ணி மேலே போகிறான், அப்போ இனிமேல் நம்ம பை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லாஸ் ஆகக்கூடாது. 0 லாஸாக இருக்கணும். இதுதான் நம்ம பிளான். இந்த பிளானை போட்டுட்டு நீங்கள் 1:500 கூட டார்கெட் பண்ணுங்கள். என்ன மாதிரி 1:500லாம் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பண்ணது கிடையாது. பட் நம்ம மேக்ஸிமம் 1:250 வரைக்கும்லாம் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 1:250லாம் பாசிபிளான்னு பார்த்தீங்கன்னா பாசிபிள் தான். என்னோட பாஸ்ட் யூடியூப் வீடியோலாம் போய் பாருங்கள். பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு இருக்க டவுட்லாம் கிளியர் ஆகும். ஓகேங்களா? அப்போது கம்ப்ரெஸ் பண்ணி அடிச்சிட்டாலே போதும். இந்த வீக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இதில் என்ட்ரி கிடைக்குதான்னு நான் மேக்ஸிமம் வந்து டாக்குமெண்ட் பண்ண பார்க்குறேன். ஏன்னா இந்த வீக்கும் நான் ஃப்ரீ இல்லை. மேக்ஸிமம் நான் டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்படி பண்ண முடியலனாலும் எப்படி என்ட்ரி போயிருக்கலாம் அப்படின்றது தான் ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து நான் கம்மிங் வந்து அப்லோடு வந்து பண்ணுறேன், இது நடந்ததுக்கப்புறம். ஓகேங்களா? சரி, இதுதான் வந்து நெக்ஸ்ட் பிளான். அகெயின் வந்து சொல்லிடுறேன், இந்த சப்ளை இன்கேஸ் ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த சப்ளையில் ஃபெயில் பண்ணிட்டு மேலே இருக்க சப்ளைலேருந்து கீழே போக சான்ஸ் இருக்குது. அப்போது நம்ம அப்புறம் எதுக்கு ப்ரோ நீங்கள் டெய்லியில் வந்து ஃபெயில் ஆகும்னு சொல்கிறீங்க, 4 ஹவரில் எதுக்கு ப்ரோ நீங்கள் செல் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரீசன்ட்லி இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஆட் பண்ணிட்டு வரோம். இப்போ இது 4 ஹவருக்கு நமக்கு இது பிஓஎஸ், டெய்லிக்கும் இதுதான் பிஓஎஸ். அப்போது
டெய்லியோட பிஓஎஸ்ல இருக்கிற சப்ளை பார்க்குறதா, 4 ஹவர்னுடைய பிஓஎஸ்ல இருக்க சப்ளை பார்க்குறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியில் இல்லை அப்படின்னா லிக்விடிட்டி ரிலேட் பண்ணி நம்ம பார்க்கும்போது 4 ஹவரில் ரியாக்ட் பண்ணுவான். அதாவது லோ டைம் ஃப்ரேமில் ரியாக்ட் பண்ணி டிபியை வந்து அடிப்பான். ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது. அதனால தான் நான் 4 ஹவரில் வந்து இந்த இடத்துல ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்குறேன். இந்த இடத்துலேருந்து செல் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேருந்தே தெரியுது நமக்கு சப்ளை மிட்டிகேட் பண்ணி ரியாக்ஷனே இல்லாமல் மார்க்கெட் மெதுவாக மேலே போயிட்டுருக்கான். அப்போது இதில் நமக்கு ஆர்டர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய ஆர்டர் உடனே நம்ம எடுப்போமான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்மளோட வேலிட் கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுப்போம். சாதாரண கன்ஃபர்மேஷன் கிடையாது, நம்ம கிட்ட இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும்தான். ஓகேங்களா? கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இருந்து ட்ரை பண்ணலாம். ரைட்டா? செல் வந்து பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அடுத்த கரன்சி பேரை பற்றி அனலைஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோ போடலாம். ஸோ நம்மளோட ஆஃப்லைன் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமம் ஸ்லாட்டு தான் வந்து எடுப்போம். அதிகமாகலாம் எடுக்க மாட்டோம். மினிமம் ஸ்லாட் மட்டும் தான் எடுப்போம். ஸோ அதுக்கு புக் பண்ணுறவங்க இப்போ இருந்தே புக் பண்ணிக்கங்க. என்னோடய பர்சனல் டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ இருந்தே புக் பண்ண ஆரம்பிங்க. ஒரு பிக் ஆஃபர் வந்து அதில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்களா? அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் யூடியூப்பில் எல்லாமே செட் பண்ணியாச்சு. நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் வந்து பண்ணிடுறேன் சீக்கிரத்தில். ஓகேங்களா? சரி. அப்புறம் இந்த யூடியூப்பில் நான் போட்டுட்ருக்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்டில் வந்து கொடுத்துருங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு கரன்சி பேரை அனலைஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் ப்ளேஸ் பண்ணி கரெக்டாக ட்ரேட் பண்ணுங்கள். ப்ராஃபிட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? சரி, நாளைக்கு வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.